ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கந்தாடை ஆண்டான்ற ஆச்சாரியரோட வைபவத்தை வாட்ஸ்அப்பில் பார்க்க நேர்ந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. கந்தாடை ஆண்டான் முதலியாண்டானுடைய ஒரே குமாரர். பகவத் ராமானுஜரால் அணைக்கப்பட்டு குளிர நோக்கப்பட்டவர் கந்தாடை ஆண்டான். ராமானுஜாரிய பூயிஷ்டாம் நாம உக்திம் பிரதிஷ்மஹே யதீந்திர கர சம்ஸ்பர்ச சௌக்கியம் ஏனான்வய பூயதக என்று எத்திராஜர், அதாவது ராமானுஜர் எடுத்தணைத்த இன்பம் கண்ட கந்தாடை ஆண்டானை உலகமே போற்றி வணங்குகிறது. முதலியாண்டானுக்கு பிறகு இவரே முதன்மையானவராக திகழ்ந்து கோயில் ஸ்ரீகாரியத்தை நடத்தி வந்ததாக அறிகிறோம். கந்தாடை ஆண்டானுடைய குமாரர் கந்தாடை தோழப்பர் ஆவார். பகவத் ஸ்ரீ ராமானுஜருக்கு 2 பிரதான சிஷ்யர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் ஆவார்கள். இவர்களில் முதலியாண்டான் ஸ்ரீ ராமபிரானின் அம்சமாக சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தவர். பகவான் தான் ராமாவதாரத்தில் ராமபிரானுக்கு தம்பியாய் லக்ஷ்மணராகவும், கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு அண்ணனாகவும் பலராமனாகவும், பின்னர் பெருமாளின் அவதாரங்கள் முடிந்த பின் பெருமாள் இட்ட பணியால் இக்கலியுகத்தில் ராமானுஜராகவும் அவதரித்தவர் ஆதிசேஷன். இந்த உலகத்தார் அனைவரும் பிறவி என்னும் பெருங்கடல் பற்றி தன்னை அடைந்து உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்ற விருப்பத்தாலே ஆதிசேஷனை ராமானுஜராக பிறக்கச் செய்து அவர் சம்பந்தத்தால் உலகோர் உய்வதற்கு வகை செய்தார் எம்பெருமான். லக்ஷ்மணருக்கு தான் ஒரு கைமாறு செய்யும் எண்ணத்தில் திரேதாயுகத்தில் ராமனாய் அவதரித்த பகவான் இந்த கலியுகத்தில் முதலியாண்டானாய் அவதரித்து ஆதிசேஷனின் அம்சமாய் இக்கலியுகத்தில் அவதரித்த ராமானுஜரின் பரம சீடராக இருந்து அவருக்கு சகல கைங்கரியங்களையும் புரிந்து வந்தார். ராமபிரானுக்கு தாசரதி என்ற திருநாமம் உண்டு. தாசரதி என்றால் தசரதனின் புதல்வன் என்று பொருள். தாராளும் நின்முடி என் தாசரதி தாளேலோ என்று குலசேகர ஆழ்வார் ராமபிரானுக்கு பல்லாண்டு பாடியுள்ளார். ஆகவே சித்திரை மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவதரித்த ராமபிரானின் அம்சமாகவே சித்திரை மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் முதலியாண்டான் அவதரித்ததால் அவரது பெற்றோர்கள் முதலியாண்டானுக்கு இட்ட பெயர் தாசரதி என்பதாகும். கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் பகவத் ராமானுஜருக்கு பவித்திரமும் தண்டும் போல இருந்தனர். மேலும் முதலியாண்டான் பெற்ற சிறப்பு ராமானுஜரின் திருவடி நிலையாகவே, அதாவது சடாரியாகவே கருதப்படுகிறார். முதலியாண்டான் பெற்ற இன்னொரு பெருமை, அவர் ராமானுஜரின் மருமகன் ஆவார். அதாவது முதலியாண்டான் ராமானுஜரின் சகோதரியின் புதல்வர் ஆவார். பாதுகே எதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரத்தை பாத்தௌ சிரசா தாரயாம் யகம் என்பது முதலியாண்டனை போற்றும் தனியனாகும். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் பெருமைக்குரிய ஆச்சாரிய புருஷராக திகழும் கோவில் கந்தாடை வாதுல வம்சத்தவர்களின் மூல புருஷர் முதலியாண்டான் என்று போற்றப்படும் தாசரதி மகாகுரு ஆவார் என்பதே இந்த தனியனின் விளக்கம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த முதலியாண்டானும் அவரது மனைவியும் தாங்கள் ராமானுஜரின் சம்பந்தத்தை பெற்ற பெரும் பாக்கியசாலியாக கருதி பேரின்பத்துடன் அவருக்கு கைங்கரியங்கள் புரிந்து வந்தனர். இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு பெரும் குறை இருந்தது. தங்களுக்கு குழந்தை பேரு இன்னும் வைக்கவில்லையே என்பது அது. அந்த குறையை அவர்கள் பகவத் ராமானுஜரிடம் தெரிவித்தனர். அப்படி அவர்கள் தங்கள் குறையை அறிவித்த சமயம் திருவரங்கநாதன் அமுது செய்த பிரசாதமானது ஒரு கிழிந்த துணியால், அதாவது கந்தையாடை, அதனால் மூடப்பட்டு ராமானுஜர் சுவீகரித்து கொள்வதற்காக, அதாவது உண்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படி அந்த பிரசாதம் மூடி வைக்கப்பட்ட கந்தாடையானது திருவரங்கநாதன் திருமேனியில் சாற்றப்பட்ட வஸ்திரமாகும். ராமானுஜர் தனக்கு கிடைத்த அரங்கன் பிரசாதத்தை முதலியாண்டானுக்கும் அவர் மனைவிக்கும் கொடுத்து அவர்களை உண்ணச் செய்து, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அரங்கனின் அருள் கிடைக்கும் என்று, அதாவது புத்திரப்பேறு உண்டாகும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். அரங்கனின் பிரசாதமும் ராமானுஜரின் ஆசியும் சேர்ந்து முதலியாண்டானின் மனைவி கருத்தரித்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையை பார்க்க ராமானுஜர் வந்தபோது அந்த குழந்தையை ஒரு கந்தையான துணியில் வைத்து எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தனர். அப்படி அந்த குழந்தையை ஒரு கீண்ட துணியில் எடுத்து வைத்து வந்தார்களே, அந்த துணியும் அரங்கன் திருமேனியை அலங்கரித்த வஸ்திரமே ஆகும். அரங்கனின் வஸ்திரத்தில் வைக்கப்பட்டு எடுத்து வரப்பட்ட அந்த குழந்தை நல்ல நறுமணத்தோடு விளங்கியது. குழந்தை கீழ்ந்த துணியால் மூடப்பட்டு இருந்தாலும் இந்த குழந்தை தங்கத்தை போல் பிரகாசிக்கும் என்றும், நாராயண மந்திரங்களை இந்த உலகிற்கு எங்கும் பரவச் செய்து அனைவரையும் வாழ்விக்கும் என்று வாழ்த்தினார்
ராமானுஜர் கீழ்ந்த துணியால் மூடப்பட்டு எடுத்து வரப்பட்டதால் முதலியாண்டானின் மகனாய் அவதரித்த அந்த குழந்தைக்கு கந்தாடை ஆண்டான் என்றே பெயர் சூட்டினார் ராமானுஜர். கந்தாடை ஆண்டான் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தை பின்னர் கோவில் கந்தாடை அண்ணன் என்ற திருநாமத்துடன் பெருமையுடன் திகழ்ந்தது. முதலியாண்டான் வம்சத்தில் அவதரித்த அனைவரும் கந்தாடையார் என்றே அழைக்கப்பட்டனர். இதை சிறப்பிக்கும் வண்ணமே ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்தில் இருக்கும் வடக்கு மாட வீதியானது கந்தாடை வீதி என்று அழைக்கப்படுகிறது. முதலியாண்டானின் புத்திரராக கந்தாடையாண்டான் அவதரித்தது மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரமாகும். ராமபிரானின் இளைய சகோதரர்களில் ஒருவரான சத்ருக்னனின் அம்சமாகவே கந்தாடையாண்டான் கருதப்படுகிறார். ராமபிரான் இட்ட பணியை செவனே செய்து வந்தவர் பரதன். பரதன் தன்னை ராமனின் அடிமையாகவே கருதினார். ஆகையால் அவர் பரதாழ்வான் என்றே போற்றப்படுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரதனுக்கு அடிமையாயிருந்து அவர் இட்ட பணிகளை செவனே செய்து வந்தவர் சத்ருக்னன். ராமபிரானின் தொண்டனான பரதனுக்கு தொண்டனாயிருந்து சிஷ்ய லட்சணத்தை நன்கு நிறைவேற்றியவர் சத்ருக்னன். ஆகையால் இவரும் சத்ருக்ன ஆழ்வார் என்றே போற்றப்படுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சத்ருக்ன ஆழ்வாரின் அம்சமாகவே கருதப்பட்டார் முதலியாண்டானின் புத்திரரான கந்தாடை ஆண்டான். அரங்கனின் அருளாலும் ராமானுஜரின் ஆசியாலும் அவதரித்த கந்தாடை ஆண்டான் பகவத் ராமானுஜரையே தனது ஆச்சாரியராக கொண்டார். மேலும் தனது திருத்தகப்பனாரான தந்தையான முதலியாண்டானிடம் ஸ்ரீபாஷ்யம், வேத சாஸ்திரங்கள் மற்றும் ஆழ்வார்களின் ஸ்ரீசுத்திகள் அதாவது திவ்ய பிரபந்தங்கள் ஆகியவற்றை கற்றுத்தேர்ந்தார். அதற்கும் மேலாக ஆட்கொண்ட வில்லிஜியர் என்ற ஆச்சாரியரிடத்தில் இரகசியாத்திரங்கள் பெற்று ஞானத்தில் சர்வ வல்லமை பெற்றவராக திகழ்ந்தார். கந்தாடை ஆண்டானும் ராமானுஜர், முதலியாண்டான் மற்றும் ஆட்கொண்ட வில்லிஜியர் ஆகிய 3 ஆச்சாரியர்களை கொண்டிருந்தார். பகவத் ராமானுஜரின் ஆசையால் பிறந்து அவர் அனுக்கிரகத்தால் சிறப்புற்று விளங்கிய கந்தாடை ஆண்டான் ராமானுஜரிடத்தில் மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். அதன் விளைவால் ராமானுஜரிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதாவது யாதெனில் ராமானுஜர் அவருடைய திருவுருவத்தை விக்கிரமாக செய்து அவர் அவதரித்த இடமான ஸ்ரீபெரும்புதூர் கோயிலில் அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதே. அதை ராமானுஜரிடம் தன்னுள்ளிருந்த ஆசையை தெரிவித்த போது அதற்கு அவரது ஆசியும் அனுமதியும் வேண்டி நின்றார். ராமானுஜரும் அவர் வேண்டுகோளை ஏற்று அப்படியே செய்ய சொன்னார். தனது வேண்டுகோளை ராமானுஜர் ஏற்றுக்கொண்டு அனுமதி கொடுத்த அடுத்த நிமிடமே ஒரு சிற்பியை அழைத்து ராமானுஜரின் திருமேனியை விக்கிரகமாக செய்யும் அர்ப்பணித்தார். அந்த சிற்பியும் கந்தாடை ஆண்டான் கூறியபடி ராமானுஜரின் திருவுருவத்தை மிகச்சிறந்த விக்கிரகமாக வடித்து கொடுக்க கந்தாடை ஆண்டான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை எழுந்தருள பண்ணிக்கொண்டு எடுத்துக்கொண்டு ராமானுஜரனும் காண்பிக்க சென்றார். அதை பார்த்த ராமானுஜர் மிகவும் மகிழ்ந்து தனது அந்த விக்கிரக உருவத்தை ஆறத் தழுவி கந்தாடை ஆண்டானிடம் கொடுத்து அவர் வேண்டியபடியே தனது அவதாரத்தலமான ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்று பிரதிஷ்டை செய்ய அர்ப்பணித்தார். அதன்படியே பங்குனி புஷ்ய நாளில் பகவத் ராமானுஜர் தானே உகந்த திருமேனியை ஸ்ரீபெரும்புதூர் கோயில் பிரதிஷ்டை செய்து ஆண்டுதோறும் அவருக்கு செய்ய வேண்டிய உற்சவங்களையும் நிர்வகித்து கொடுத்தார் கந்தாடை ஆண்டான். கந்தாடை ஆண்டான் வம்சத்தில் பிறப்பவர்கள் அனைவரும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இவருக்கு பின்னே இவரது கோவில் வம்சத்தில் பிறந்தவர்கள் கோவில் கந்தாடை ஆண்டான் வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக தங்களை கருதும் பெருமை பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் என்றால் அது பகவத் ராமானுஜரால் முதலியாண்டானின் புத்திரருமான கந்தாடை ஆண்டானும் பெற்ற பெரும்பேறு ஆகும். கந்தாடை ஆண்டான் வாயில் திருநாமம். மாசிதனில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே, மண்ணுலகில் எத்திராஜர் மலரடியோன் வாழியே, தேசுடைய முதலியாண்டான் திருமகனார் வாழியே, செழுமாலை நன்றா துயரம் தீர்த்து விட்டான் வாழியே, வாய் சிறந்த தெய்வத்தை மனதில் வைப்போன் வாழியே, ஒன்மை பெரும்பூதூரில் வந்தருள்வோன் வாழியே, காசினியோர்க்கித பொருளை காட்டுமவன் வாழியே, கந்தாடை ஆண்டான் தன் கைலினைகள் வாழியே. கந்தாடை ஆண்டான் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.